இலங்கை நாட்டை பொறுத்தவரை இந்த நாட்டில் அரசியல் கைதிகள் என எவரும் இல்லை என இந்த அனுர அரசாங்கத்தினுடைய நீதி அமைச்சராக இருக்கும் கர்சன நாணயக்கார தெரிவிக்கிறார். அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறான ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். இலங்கையை பொறுத்தவரை அரசியல் கைதிகள் என குறிப்பிடுகிறார்கள். ஆனால் எமது சிறைச்சாலைகளில் அரசியல் கைதிகள் என எவருமே இல்லை. இது ஒரு தவறான கருத்தியலாகும். எனவே எமது நாட்டில் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைதாகி சிலர் உள்ளனர். ஆனால் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைதானவர்கள் நீண்ட கால விசாரணைகளுக்கு உள்ளாகியுள்ளனர். சிலர் குறுகிய கால விசாரணைகளுக்கு உள்ளாகியுள்ளனர். அவர்கள் தொடர்பாக நாங்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம். பயங்கரவாத தடைச்சட்டத்தில் நாடளாவிய ரீதியில் கைதாகி சிறைச்சாலைகளில் உள்ளவர்களுடைய விபரங்களை தற்போது நாங்கள் சேகரிக்கின்றோம். அந்த விபரங்களை அடிப்படையாக கொண்டு அதன் பின்னர் நியாயமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். சட்டமா அதிபர் ஊடாக அது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களுக்குரிய நியாயங்களை வழங்குவோம். இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் இன மத மொழி ரீதியாக எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் நியாயமான வகையில் அவர்களுக்கான தீர்வு வழங்கப்படும். ஆனால் இவர்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் குறிப்பிடுவது போல் அரசியல் கைதிகள் என எவரும் எமது சிறைச்சாலைகளிலோ இலங்கையிலோ இல்லை. அது தவறானது என அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அதனை நிராகரிப்பதாக நீதி அமைச்சர் பகிரங்கமாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். நீண்ட காலமாக தமிழ் மக்கள் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். எவ்வித காரணமுமின்றி இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நீண்ட காலமாக விசாரணைகளின்றி கைது செய்யப்பட்டுள்ளவர்களை அரசியல் கைதிகள் என தமிழ் தரப்பினர் குறிப்பிட்டு வருகின்ற நிலையில் அனுர அரசாங்கம் திட்டவட்டமாக அரசியல் கைதிகள் என்ற வரையறையை இல்லாது செய்துள்ளது. இனிவரும் காலங்களில் அவர்கள் எவ்வாறு தமிழ் மக்களுக்கான விடிவியலை அல்லது நிரந்தர தீர்வை தரப்போகிறார்கள் என்ற கேள்வி இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் மெல்ல மெல்ல எழத் தொடங்கியுள்ளது. இலங்கையை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஆதிக்கம் தற்பொழுது அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக பல்வேறு கருத்தியல்கள் இருக்கின்ற போது இது தொடர்பான ஒரு பரபரப்பான உண்மை இந்திய உளவு படைகள் இலங்கையில் ஆக்கிரமித்துள்ளது. இந்திய ரோ பிரிவைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் இலங்கையில் ஊடுருவியிருக்கிறார்கள். இலங்கைக்குள் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்பனவற்றை உடனடியாக அரசாங்கம் கண்டுபிடித்து வெளியிட வேண்டும். அவர்கள் தொடர்பாக மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற அதிர்ச்சிகரமான ஒரு விடயத்தையும் வடக்கில் இந்தியாவினுடைய ரோ உளவாளி ஒருவர் இருப்பதாகவும் அவர் தொடர்பாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அதாவது அவர் தொடர்பான உண்மைகளையும் முன்னணி சோசலிச கட்சியினுடைய பிரச்சார செயலாளராக இருக்கின்ற துமிந்த நாகமுக இந்த விடயங்களை தெரிவிக்கின்றார். அவர் தெரிவிக்கின்ற போது வடக்கினுடைய பேச்சாளராக இந்திய உளவு பிரிவின் அதாவது ரோவினுடைய பேச்சாளராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா செயற்படுகிறார். கடந்த காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற போது திடீரென பொது வேட்பாளராக அரிய நேத்திரன் முளைத்தார். இது கூட இந்திய உளவு பிரிவினுடைய செயற்பாடு எனவும் அதன் பின்னர் தற்போது வடக்கினுடைய பேச்சாளராக அனுர அரசாங்கத்தை அனுர அரசாங்கத்துக்கு சார்பாக இந்தியாவினுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற ஒருவராக இப்பொழுது ராமநாதன் அர்ஜுனா செயற்படுவதாக இவர் பரபரப்பான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைக்கிறார். அதேபோல் இந்தியா இலங்கையினுடைய பல்வேறு செயற்பாடுகளில் 500க்கும் மேற்பட்ட தம்முடைய ரோ உளவு படையினரை இங்கு அனுப்பி செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் எனவும் கொழும்பு துறைமுகம் எவ்வாறு சீனாவின் வசம் போனதோ சீனா அதிகளவான கடனில் கொழும்பு துறைமுகம் நிர்மாணிக்கப்பட்டு பின்னர் அந்த துறைமுகத்துக்கான கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அது சீனாவுக்கே குத்தகைக்கு வழங்கப்பட்டது. அதே போலத்தான் தற்பொழுது கொழும்பில் உள்ள துறைமுகம் இந்திய அதானி குடும்பத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் அவ்வாறே அமையப் போகிறது. அவர்களுடைய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அதுவும் இலங்கை இந்தியாவுக்கு தாரவார்க்கப் போகிறது. அதானியினுடைய திட்டத்தை முன்னே ஆட்சி காலங்களில் எதிர்த்தவர்கள் இவர்கள். ஆனால் இப்பொழுது அதானி போன்றவர்களினுடைய திட்டங்கள் இலங்கைக்கு வருவது சிறந்தது, அது வரவேற்கின்றோம் என கூறுகிறார்கள். எட்கா உடன்படிக்கை கடந்த காலங்களில் நிறைவேற்றப்படுகின்ற போது அதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டவர்கள் ஜேபிபியினர். அவற்றை நிறைவேற்ற விடாமல் தடுத்த இவர்கள் தற்பொழுது அதனை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றனர். எனவே இந்தியாவினுடைய ஆதிக்கத்தில் தற்போது அனுரகுமார் அரசாங்கம் முழுமையாக
அடிபணிந்துள்ளது என குறிப்பிடலாம். இலங்கையின் கடல், எரிசக்தி, மின்சாரம், நிலம், துறைமுகம் மற்றும் விமான நிலையத்தை கையகப்படுத்தும் ஒரு நடவடிக்கையை இந்திய அரசாங்கம் மேற்கொள்கிறது. அதற்கு அரசாங்கம் பூரண ஆதரவை வழங்குவதாக இவர் குறிப்பிடுகிறார். தற்பொழுது இந்திய முதலீடுகள் இலங்கையினுடைய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை நோக்கி நகர்ந்துள்ளது. இந்த முதலீடுகள் அதிகளவான கடன்களை வழங்கி அந்த துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை இந்தியாவுக்கு சொந்தமாக்கும் நகர்வை இந்தியா மேற்கொள்ளப் போகின்றது. எனவே இலங்கையினுடைய விமான நிலையங்கள், துறைமுகங்கள் இந்தியாவின் வசம் ஆகப் போகின்றது. இந்தியாவினுடைய ரோப் பிரிவினுடைய முழுமையான ஆதிக்கத்தில் இலங்கை அரசாங்கம் சிக்கொண்டுள்ளதாக துமிந்த நாகமுவ இந்த கருத்தை தெரிவிக்கிறார். இது பரபரப்பாக தற்பொழுது பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாற்றம் பெற்றுள்ளது. தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பகிரங்கமான அழைப்பை விடுக்கிறது. அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரும் ஊடக பேச்சாளருமாக உள்ள நலிந்த ஜெயதிஸ்ட ஊடாக இந்த அழைப்பு தமிழ் தலைமைகளுக்கு விடுக்கப்படுகிறது. அதாவது தமிழ் மக்களினுடைய தேசிய இனப்பிரச்சினை தொடர்பாக முதலில் தமிழ் தலைவர்கள் நீங்கள் ஒருமைப்பட வேண்டும். நீங்கள் ஒருமைப்பட்டு ஒரு கருத்துக்கு அனைவரும் உடன்பட்டு அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு அரசாங்கத்திடம் வந்தால் அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். அதை விடுத்து தமிழ் தலைமைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தியலை கொண்டு இருக்கிறீர்கள். இதனால் எங்களுக்குள்ளேயே குழப்பம் ஏற்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை அண்மையில் சந்தித்த போது தமது இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு தொடர்பில் ஒரு தீர்வு திட்டத்தை அவர்கள் முன்வைத்தனர். இந்த தீர்வு திட்டம் அது தொடர்பாக அவர்கள் பேசியது வரவேற்கின்றோம். ஆனால் வேறு சில அரசியல் தலைவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அரசாங்கத்துடனோ ஜனாதிபதியிடமோ எதுவித கருத்துக்களும் தெரிவிக்காமல் அவர்களுடன் கலந்துரையாடாமல் தாங்களே தங்களுக்கு விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இதற்கு ஒருபோதும் தேசிய மக்கள் சக்தி பொறுப்பாக இருக்காது. எனவே முதலில் தமிழ் தலைமைகளாகிய நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்குள் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வு எவ்வாறு முன்வைக்கப் போகின்றோம், எத்தகைய அம்சங்கள் அதில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பனவற்றை நீங்கள் தெளிவாக உங்களுக்குள் ஒற்றுமையாக கருத்தாடி அதனை ஒரு அனைவருக்கும் பொதுவான ஒரு முடிவாக மாற்றி அதையே உங்கள் ஒருமித்த கருத்தாக மாற்றி எம்மிடம் முன்வைத்தால் அதற்கான தீர்வை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கால வாக்குறுதியாக அது காணப்பட்டது. தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்பது எமது வாக்குறுதி. அதை நாங்கள் நிச்சயம் எமது ஆட்சி காலத்தில் நிறைவேற்றுவோம். எனவே நீங்கள் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு ஒற்றுமைப்பட நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என நலிந்த ஜெயதிச இந்த தமிழ் தலைமைகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். தமிழர் தாயகமாக காணப்படுகின்ற வடக்கு கிழக்கு பகுதிகளில் தற்போது திட்டமிட்ட வகையில் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் செயற்பாடு அரசாங்கங்களால் காலம் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நிலையில் சிங்கள மக்களின் தற்போது வடக்கில் குடியேற்றும் செயற்திட்டம் ஒன்று யாழ் மாவட்ட செயலகத்தினூடாக கொழும்பு மட்டத்தில் நகர்த்தப்படுகின்றது. இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்தினர். அத்துடன் ஏற்கனவே நாவல்குழியில் இரவோடு இரவாக புகையிரதத்தில் இறங்கிய ஒரு குழுமம் அங்கேயே தங்கி தற்பொழுது அங்கு வாழ தொடங்கியுள்ளனர். அதேபோல் குடியேற்ற திட்டங்கள் இனி வரும் காலங்களில் நிகழவுள்ளதாக அச்சம் எழுந்துள்ள இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு ஆக்கிரமிப்புகள், இனப்பரம்பல் மாற்றங்களை பெரும்பான்மை அரசு மேற்கொள்கின்ற இந்த சூழலில் சாணக்கியன் இப்பொழுது தமிழகத்தில் உள்ள அயலக தின நிகழ்வில் பங்கேற்று சென்ற நிலையில் அங்கு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் ஒரு சந்திப்பை மேற்கொள்கிறார். அந்த சந்திப்பில் ஏற்கனவே வடக்கு கிழக்கில் இனப்பரம்பல் மாற்றியமைக்கப்படுகிறது. எனவே பல்வேறு அசாதாரண சூழ்நிலை வடக்கு கிழக்கில் நிலவிய போர் நிலைமைகள் காரணமாகவும் வாழ வழி இல்லாமலும் தமிழகத்துக்கு அகதிகளாக வந்தவர்களை மீண்டும் தாயகத்துக்கு அனுப்புகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு முன்னோடி திட்டம் அவசியமாகும். ஏனெனில் அவர்கள் நாட்டுக்கு வருகின்ற போது அவர்களுக்கான
இடவசதி, வீடு, காணி மற்றும் இதர வசதிகள் வழங்கப்பட வேண்டியது அவசியமாகும். அத்துடன் தொடர்ச்சியாக தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க தொழில் வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும். எனவே அவர்கள் இந்த நாட்டுக்கு மீண்டும் திருப்பி அழைக்கப்பட வேண்டும். அவ்வாறு திருப்பி அழைக்கப்படுபவர்களுக்கு ஒரு முன்னோடி திட்டத்தினூடாகவே அந்த திருப்பி அழைப்பு இடம்பெற வேண்டும் என இவர் சுட்டிக்காட்டுகிறார். அத்துடன் முதல் கட்டமாக 20 தொடக்கம் 30 வரையான குடும்பங்கள் தமிழகத்திலிருந்து மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதற்கான சம்மதத்தை அகதிகள் மறுவாழ்வு மையம் வழங்கியுள்ளது. எனவே முதல் கட்டமாக இலங்கையிலிருந்து அகதிகளாக சென்றவர்கள் வரப்போகிறார்கள். எனவே ஏற்கனவே பாராளுமன்றத்திலும் இது தொடர்பாக பேச்சுக்கள் இடம்பெற்றது. அரசாங்கம் தனது ஆதரவையும் தெரிவித்தது. அவர்கள் வரலாம், அவர்களுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும், வருவதற்குரிய போக்குவரத்து செயற்பாடுகளும் மேற்கொள்ள வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர்களும் சபையில் கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்பொழுது சாணக்கியனும் அது தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சம்மதம் ஒன்றினை பெற்றுள்ளார். எனவே முதல் கட்டமாக இலங்கைக்கு 20 தொடக்கம் 30 வரையான குடும்பங்கள் மீள உள்ளது.